தங்கம் விலை கிடுகிடு உயர்வு. வசந்தா என்ன இறங்கினான். நான் என்ன வாங்க போறேன். ஏண்டா அந்த குத்து குத்துறேன். ஆணி இறங்கலையா? இறங்கலையா? ஆணிக்கு கூட இந்த வாத்தியார மேல இறக்கல பத்தியா? உயர்வு இந்த படத்தை நம்ம கிட்ட படிச்சானே வெங்கடசேஷன், அவன் மாதிரியே இல்ல? ஆமா, வெங்கடசேஷன் நம்ம ஐயர் மகன் சார். பாருங்க, நான் சின்ன பிள்ளையில நாடகம் போட்டீங்கல்ல, அதுல ஜான் இன்ஸ்பெக்டர் வேஷம், இவன் திருட வேஷம் போட்டான் சார். இவனேதான் சார். விளையும் பயிர் முளையிலன்னு சொல்லுவாங்க. அது பயிருக்கு தாண்டா, மனுஷனுக்கு இல்ல. திருடம் வேஷம் போட்டவன் போலீஸ் அதிகாரியா இருக்கான். உங்ககிட்ட படிச்சவங்க யாரு கெட்டு போயிட்டா? ஒருத்தன் மந்திரி, பாருங்க, ஒருத்தன் போலீஸ் அதிகாரி. எங்கிட்ட படிச்சவங்க எல்லாம் ஓஹோன்னு பெரிய ஆளுங்களா மாதிரி நல்லபடியா இருந்தா சரிதான். டேய்ங்கிற ஒன்னதான் உள்ள போய் கீரை அஞ்சு போடுறா. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இதோட 10 படி அரிசி பக்கத்து விட்டு காமாட்சி கிட்ட கடன் வாங்கிருக்கு. வாங்கினா கடன் தான், வாங்கலன்னா பட்டி கிடக்க தயாரா? எனக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. என்ன இது? தேகவாஸ் என் பிறந்த வீட்டுல போட்ட சதை இன்னும் குறையா. அது சரி. பொண்ணு வந்திருக்கா, அவளுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஆரோக்கியமா சோறு போட்டா தானே பாக்குறவங்கன்னு கழகா இருப்பா. படிப்பு, காலேஜ், உடம்பு டேமேஜ் எவன் பண்ணிக்குவான்? இல்லன்னு யாரே சொன்னா? யாரு சொல்லல, யாரு சொல்லல. வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்த பாயி தாங்கங்கிறான். மளிகை கடைக்கு 86 ரூபாய் பாக்கி. வந்த பொண்ணுக்கு வயிறார வடபாயசத்தோட சோறு போடலாம்னா, டேய் அந்த கீரை நான் ஆயிரண்டா. நில்லுங்க, தயவு செஞ்சு உங்களை கேட்டுக்கிறேன். அந்த பொண்ணுக்கு இருக்கிற இடமா பார்த்து கட்டி கொடுங்க. இல்லன்னா அவளும் பட்டி கிடந்து. ஏமா அவரை இப்படி வேதனைப்படுத்துற? வடபாயசம் தானே சாப்பிடணும். நேரம் காலம் வரும்போது சாப்பிடணும். நீ போய் வேலைக்கு. அப்பா இருங்கப்பா. எங்க போறீங்க? வெளியே போறேன், கொஞ்சம் நிம்மதி வேணும். கைய கொடுத்தாலே தவிர யாரும் அள்ளி கொடுக்கலையே. பள்ளி கொடுத்தல பரஞ்செய்ய விரும்புன்னு அடிக்கடி பாட சொல்லி தரல இல்லையா? ஆனா ஏற்பது இகழ்ச்சிங்கிற வார்த்தை மட்டும் என் மனசுல நிறைய நினைச்சு போச்சு. என்ன பார்த்து சாமின்னு கும்பிடுறவங்கிட்ட எல்லாம் நான் போய் சாமின்னு எப்படி? அப்பா கொஞ்சம் உள்ள வாங்க. இந்தாங்கப்பா, இதை வித்த கடன் பாக்கிய கொடுத்துருங்க. எனக்கு கௌரவம் வரணுங்கிறதுக்காக படிக்க வச்சீங்க. 4 பேருக்கு முன்னால உங்க கௌரவம் எனக்கு குறையணும். இதை வைத்து கடபாக்கிய கொடுத்துருங்கப்பா. லக்ஷ்மி, நீ ரொம்ப பொறுப்பா பேசுறமா. விக்கிற அளவுக்கு நான் என்னமா பண்ணி போட்டிருக்கிறேன். இந்த பாருமா, கல்யாணத்தும் போது கல்யாண பொண்ணை பாக்குறத விட அவ போட்டிருக்கிற நகையோட இடையத்தாமா பாக்குறாங்க. கடை பாக்கிய நிதானமா கொடுத்துக்கலாம். ஆனா கல்யாண பாக்கிக்காக யாருமே காத்திருக்க மாட்டாங்க. அம்மாடி, அப்பாங்கிற ஸ்தானத்துல இதை தவிர உனக்கு வேற என்னமா பண்ணி போட்டிருக்கிறேன். போட்டுக்கமா, போட்டுக்க. என்னடா? சமையலுக்கு வேண்டிய எல்லா மளிகை சாமான், மார்க்கெட்டு சாமான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். பாலுக்கு இதை எடுத்துட்டு போறேன். ஏதுடா இதெல்லாம்? ஏதோ விறகு வந்துச்சா? ஐயா வாடா. அப்படி என்னடா இதெல்லாம்? எங்கடா போற? பால். பால் சரி, கடை சாமான்லாம் வாங்கி போட்டியே, அதுக்கெல்லாம் உங்ககிட்ட ஏதுடா பணம்? புது துணி வாங்க 50 ரூபாய் கொடுத்தீங்கல்ல. புது துணி வாங்குற? கருக்கல்ல எந்திரிச்சு துவைச்சு போட்டா காஞ்சிரும். துணி தாங்கும். துணி தாங்குறடா, நீ தாண்டா என் துக்கத்தை தாங்குற. கட்டிடுறா. போன ஜென்மத்துல நீ எனக்கு பட்ட கடனை கட்டி தீர்த்துடுறா, தொலைச்சிடுறா. போடா 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 போ.
எங்கிருந்தோ வந்தார், கீழ் ஜாதி தான் என்றார். இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். இவருக்கு நான் என்ன செய்ய போறேன்?